நீங்களும் சிக்கன் வாங்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி. இது ரொம்பவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த சிக்கன் சிந்தாமணியில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். வேறு எந்த டிஷ்ஷையுமே அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு இதனோட சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு ஸ்பெஷல், அதாவது கொங்கு நாடு ரெசிபின்னு சொல்லுவாங்க, சிக்கன் சிந்தாமணி. இதை ரொம்ப நம்ம சுலபமான முறையில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் இந்த டிஷ் பண்ணுறதுக்காக 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 50 கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டிஷ் கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். மிளகாய் வத்தலில் விதைகளை நீக்கி இந்த மாதிரி நம்ம 2 துண்டாக கையிலே கிள்ளி எடுத்து வச்சுக்குவோம். அந்த தோடை மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா அந்த இதில் எண்ணெயிலே பொரித்து எடுத்துருவோம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுவோம். கண்டிப்பாக நம்ம சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது தான் அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதங்கும்போது நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம காரத்திற்கு இந்த மிளகாய் வத்தலே சேர்த்துருக்கோம். இதில் நமக்கு அளவான காரம் கிடைக்கும். இன்னும் அதிகமாக காரம் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடுவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருப்போம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். அதை ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விடுவோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த சிக்கன் நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அட் அ டைம் அப்படியே உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உடனே காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த சிந்தாமணி சிக்கனில் அளவான காரம் தான் நமக்கு இருக்கும். ஒருவேளை அதிக காரம் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்லா தண்ணி பிரியும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்லே வச்சு வேக விடுவோம். நமக்கு கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். இதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த காரத்திற்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதில் உள்ள தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் நம்ம வேக விடுவோம். 15 நிமிஷத்துலேயே நமக்கு சிக்கன் நல்லா பூவாக வெந்து வந்துடும். ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது நமக்கு வெந்து வந்துருச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த சிக்கனை காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கன் நல்லா நமக்கு பூவாக வெந்து வந்துருச்சு. நாம் தண்ணி சேர்த்ததுனால தண்ணியுமே நமக்கு அப்படியே கொஞ்சம் இருக்குது. இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணி கொஞ்சமாக வற்றிடும். அந்த தண்ணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒருவேளை தண்ணி வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாலே அந்த தண்ணி வற்றிடும். அப்புறமா நீங்கள் அந்த சிக்கனை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஷேர் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நமக்கு தண்ணி இன்னுமே இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த டைம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி வேணான்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சிக்கன் சிந்தாமணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான சாதத்தோடு இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிடுவோம். இந்த ஈரோடு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி ரொம்பவே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா வந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம அவ்வளோதான், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.